ஒளி கிரகம்னா அது குரு பகவான். அப்படி இந்த குரு வந்து மேஷ ராசிக்கு இந்த வருடம் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். ஒரு ஜலராசி, அதுவும் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்குள்ள இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருவார். அதாவது ஃபர்ஸ்ட் உங்க மேல ஏற்படக்கூடிய வீண் பழிகள் நீங்கும். அதாவது அந்த சனி பகவானால் ஏற்பட்ட வீண் பழிகள் எல்லாம் உங்க மேல இருந்து நீங்கி குட் அப்பியரன்ஸ் உங்க மேல எல்லாத்துக்குமே வரும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரிங்க, வீட்லயும் சரி, எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல பேரை குரு உருவாக்குவார். அதே மாதிரி இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் மிக அற்புதமான ஆண்டாக அமைய போவது. நீங்கள் இதுல முயற்சி எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் அதிசாரத்துல உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் என்பது என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு குறிக்கலாம். அப்ப ஆக இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடத்துல புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். அதே மாதிரி பூர்வீக சொத்து அந்த மாதிரி இடங்கள் அல்லது பூர்வீகத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா கூட அது நீங்கக்கூடியதாக அமையும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்தில் இருப்பதனால் குலதெய்வமே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக குலதெய்வம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு அடுத்தது இந்த குருவின் பார்வை எப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு அதாவது மேஷ ராசிக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்ங்கிற இடத்தை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு தொழில்ல மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே மாதிரி மேஷ ராசிக்கு விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதாவது குருவின் பார்வையிலே சிறந்த பார்வை 9ஆம் பார்வை. அந்த பார்வை பார்க்கக்குள்ள அங்க உங்களுக்கு இந்த குரு சனி சேர்ந்து பார்ப்பதனால் அது குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு சுப விரய செலவுகளாக எல்லாம் மாறும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சுப விரயமாக மாறும். சனியோட பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு குறையும். மேஷ ராசிக்காரங்க குரு வழிபாடு என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு சித்தரை நீங்க வழிபடுங்க. அப்படி நீங்க பழனி சென்று அங்கு போகரை வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே மிக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக